கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை 121வது சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, பாருங்க, இந்த இடத்துல கூட ஏசப்பா சொல்றாங்க, ஒத்தாசை வரும் பர்வதமா. ஒத்தாசை வரும் பர்வதம் மகிமையின் ராஞ்சா மாத்திரமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களோ, ஒத்தாசை வரும் பருவதமா இருக்கிறாங்க. நாம் இந்த இடத்துல கூட ஒரு வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அன்னாளுங்கிற ஒரு ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மாவுக்கு பல நாள் குழந்தை இல்லாத இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணனாங்களா, ஒத்தாசை வரும் பருவதமா இருக்கிற கிறிஸ்துவனுடைய முகத்தை நோக்கி அவரோட சமூகத்துக்கு ஓடினாங்களாம். அவங்க சமூகத்துக்கு ஓடின வேளையில அவங்கள குறைவுகளை கர்த்தர் ஏசப்பா மாத்திரம் அவர் எல்லா காரியங்களும் அவருக்கு விடுதலை கொடுத்து அவருக்கு ஏற்ற காலத்துல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்களாம். அது போல அந்த ஸ்திரீ எப்படி ஒத்தாசை வரும் பருவதமா இருந்த ஏசப்பாவோட முகத்தை நோக்கி போனாங்களோ, அது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசு ராஜாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாமளோட சமூகத்துல நமக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, நமக்கு வருகிற எல்லா சோதனையும் நம்ம ஜெயம் கொள்ளணும்னா ஒத்தாசை வரும் பருவதமா இருக்கிற ஏசப்பாவை முகத்தை நோக்கி பார்த்தா எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த வார்த்தைக்காய் தகப்பனே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா எங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம யாவரும் ஒருமனப்பட்டு தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் என் அன்பின் தகப்பனே, அப்பா அந்த வேலையில அப்பா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்க எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எப்படி அன்னாள் ஏசப்பா உம்முடைய முகம் நோக்கி உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்து அப்பா அவங்களோட காரியங்களை சொல்லி குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றின தேவன், எங்களோட காரியங்களை எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக என்று செபிக்கிறப்பா. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை தகப்பனே அப்பா நீர் பரிபூரணமா எடுத்து போட்டு அப்பா உம்முடைய பரிபூரணத்தை எங்க மேல நீர் வைப்பீராக என்று செபிக்கிறப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமல்லையப்பா. எங்களோட கண்களை உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் திருப்பி அப்பா அண்டை நாங்கள் கிட்டி சேரும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று செபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா உம்முடைய ஒத்தாசைக்கு நேரா நீங்க திருப்பி கொள்ளுங்க என்று செபிக்கிறப்பா. உம்மால் எல்லாம் கூட ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிற மகிமைக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எங்க ஜெபத்துக்கு அப்பா நீங்க பதில் செய்யுங்க என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.